ஏசியா இதுதான் ஃபுல்லா முடிஞ்சா? இது முடிஞ்சு இதுதான் பார்க்கணும். பார்க்கணுமா? ஓ, ஹைரன் அப்ப நீங்க இஃபா முடிச்சிருக்கீங்க. ஓ. இதுகாம்ல வர விஷயங்கள் வந்து இதுகாம் இந்த சாப்டர்ல சுக்குன் செய்யப்பட்ட நூன் தன்மையில் இந்த சாப்டர் கீழால மொத்தமாக 6 எழுத்துக்கள் அதுக்கு இது யர்மலூன என்ற அந்த சொல்ல ஞாபகம் வச்சு கொண்டால் 6 எழுத்துக்களும் எங்களுக்கு ஞாபகம் வைத்துக் கொள்ள லேசு. இதை நாங்கள் ரெண்டு வகையாக பிரிக்கிறோம். ஒன்று உன்னா ஓடு சேர்த்து ஓதக்கூடிய இதுகாம். ரெண்டாவது ராகமின்றி உன்னா இன்லி உன்னா இல்லாம ஓதக்கூடிய சேர்த்து ஓதக்கூடியது. அதுலேயும் அந்த 6 எழுத்துக்களையும் நாங்கள் ரெண்டுக்கும் பிரித்து கொடுத்துட்டோம். உண்ணாவோட சேர்த்து ஓதுறதுங்கிறத பொறுத்த வரைக்கும் 4 எழுத்துக்கள் இருக்குது. ஓகே. உண்ணா இல்லாம சேர்த்து ஓதுறதுக்கு அடுத்த 2 எழுத்துக்களும் வரும். இதுல நாங்கள் இன்றைக்கு முதல் பகுதியை பார்ப்போம். இதுதான் பிகுன்னா என்று சொல்லப்படக்கூடிய சட்டம், ராகத்தோடு சேர்த்தல். இதுதான் பிகுன்னா என்கிறது. எழுத்துக்கள் 4 என்மு யா நூன் மீன் வாவ். என்மு என்று சொன்னா சரி. இங்க எப்படி சட்டம் வரும் என்றால், சட்டத்தை சொல்ற ஒழுங்கு எப்படி என்றால், சுக்குன் செய்யப்பட்ட நூன் அல்லது தன்மீனை தொடர்ந்து இதுகாம் பிகுன்னாவுடைய 4 எழுத்துக்கள். சும்மா இதுகாம் என்று சொல்ல இயலாது. அப்படி சொல்றது பிழை. சரி. அப்ப இதுகாம் பிகுன்னாவுடைய 4 எழுத்துக்களில் ஏதாவது ஒன்று வருமாயின் அவற்றை சேர்த்து ராகத்தோடு உண்ணாவோடு ஓத வேண்டும். ஹைர். இந்த வசனத்துல இந்த இடம் இதுகாம் என்று சொல்ற நேரம் இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எப்பயும் 2 சொற்களுக்கூடாகத்தான் வரும். முதலாவது சொல்லினுடைய இறுதி எழுத்தும் அடுத்த சொல்லினுடைய ஆரம்ப எழுத்தும் இங்கு தொடர்பு படும். முதலாவது பகுதி. இரண்டாவது, இதுகாமுடைய எழுத்து பெரும்பான்மையான சந்தர்ப்பங்கள் அனைத்திலும் ஷத்து செய்யப்பட்ட நிலையில் வரும். 2 விஷயத்தையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இதுல பாருங்க, சுக்குன் செய்யப்பட்ட நூன் வந்து இது முதலாவது சொல்லினுடைய இறுதி எழுத்து, அடுத்த சொல்லினுடைய ஆரம்ப எழுத்தாக வந்திருக்கிறது ஷத்து செய்யப்பட்ட யா. அது இதுவாம் பிகுன்னாவுடைய எழுத்து. ஃபமையமல் என்று ஓத முடியாது. எப்படி ஓதணும்? فمن يعمل எஸ், ஓதுங்க பாப்போம். فمن يعمل مثقال ذرة தர்ர خيرا தர்ரத்தின் ஹ ரெண்டும் பிழையே படிச்சாச்சு. தர்ர இல்ல தர்ரா. இது ஹ இல்ல, இது ஹா. فمن يعمل مثقال ذرة خيرا يره. ம். தர்ரத்தின் ஹா என்ன சட்டம்? إظهار. ம்ஹும். சட்டத்தை சொல்லணும், சட்டத்தை சொல்லணும். தன்வீனுக்கு பிறகு இல்ஹார் எழுத்தான ஹா
வந்தா அதனை வெளிப்படுத்தி இராகமின்றி ஓத வேண்டும். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. குட். எப்படி? தன்வீனுக்கு பிறகு ம், இல்ஹார் எடுத்து ஹா வந்திருக்கிறதுனால அதை ம். வெளிப்படுத்தி இராகமின்றி ஓத வேண்டும். சரி. ஹாய் பிஸ்மில்லா. உணவு பம். فمن يعمل مثقال ذرة خيرا يره. திருப்பி வருங்க. فمن يعمل مثقال ذرة خيرا يره. ரெண்டாவது. وما لأحد عنده من نعمة تجزى. திருப்பி வருங்க. ரெண்டு சட்டம் மிஸ் ஆகுது. ஒரு சட்டம் படிச்சு முடிச்ச சட்டம் மட்டும் மிஸ் ஆகுது. وما لأحد عنده من نعمة تجزى. துஜ் ஜ அப்படி ஓதக்கூடாது. துஜு ஜ கலக்கிறத அதை அதில் அதில் அமைப்பில் அப்படியே விட்டுறணும். மின் நிஅமத்தின் துஜ்ஸ. وما لأحد عنده من نعمة تجزى. மூணாவது. أيحسب أن لن يقدر عليه أحد. பிழை. أيحسب أن لن يقدر عليه أحد. அலைஹி அஹது பிழை. أيحسب أن لن يقدر عليه أحد. அலைஹி அஹது. يقدر عليه أحد. أيحسب أن لن يقدر عليه أحد. அந்த ஐனை சரியா எடுத்துக்கோங்க. அலைஹி அஹது. أيحسب أن لن يقدر عليه أحد. ம் நாலாவது. خلق من ماء دافق. இப்போ அது அந்த காஃபும் கல்கலா குபுரா ஏன்னா அப்போ அந்த அமைப்பில் கலைக்கிடுவோம். خلق من ஹுலிகோ ماء. என்று வரக்கூடாது. ஹுலிகோ. ஹுலிகோ. خلق خلق من ماء دافق. ம் ஐந்தாவது.
والله من ورائهم محيط. அது மதான் முஹீத். والله من ورائهم محيط. ம் அதுலேயும் சட்டம் மிஸ். والله من ورائهم محيط. ஆறாவது. إنه ظن أن إنه ظن أن لن يحور. திருப்பி வந்து ராட சவுண்ட் வருது இல்லை. யஹூர். إنه ظن أن لن இல்லை. يحور. إنه ظن أن لن يحور. ஐந்தாவது பாப்போம். ஐந்தாவது கிளவராம. والله من ورائهم محيط. குட். ரெண்டாவது. وما لأحد عنده من نعمة تجزى. ம். நாலாவது. خلق من ماء دافق. குட். திருப்பி ஆறாவது போதுங்க. ஆறாவது. إنه إنه ظن أن لن يحور. இல்ல என்ன பிரச்சனை என்றால் லையஹுல உன்னாசிரி தானே சட்டத்துக்கு. ஏன் அந்த சட்டத்திட உன்னாசிரி அளவு தான் லன்னையும் யூஸ் பண்ணணும், இன்னையிலையும் யூஸ் பண்ணணும். சட்டங்கள் வேற, உண்ணாக்குரிய அளவுகளை பேலன்ஸ் பண்ணிக்கணும். إنه ظن أن لن يحور. ம். ம், ம், ம். மூணாவது பாப்போம். أيحسب أن لن يقدر عليه أحد. சரி போதுங்க. أيحسب
أن لن يقدر عليه أحد. ஹாய். இந்த உதாரணத்தில் இது பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. தன்மீன பாடத்தை ப்ரிப்பேர் ஆகிட்டு வாங்க. படித்த சட்டங்கள் பிழை வருது, உண்ணாக்கூடிய அளவு கல்கலான விஷயங்களில் சின்ன சின்ன பிழை இழைக்குது. அந்த பார்த்துட்டு இந்த ஒர்க்கை ப்ரிப்பேர் ஆகிட்டு வாங்க. அடுத்த கிளாஸில் தன்மீனை பற்றி பார்ப்போம். அதாவது இதுதான் உன்னாடையே தான் தன்மீனை பற்றி பார்ப்போம். உஸ்தாத், ம் இந்த இப்ப இதுகாம்ல ம் இப்ப எல்லா எழுத்தையும் மறைச்சு இந்த இணைச்சொல் குழப்பமை அமல் நிம்மா அப்படித்தானே வர ம் சுக்குன் செய்யப்பட்ட நூனுக்கு பிறகு நூன் வந்தா அது பெரிய மின் ஞாபகத்தின சுக்குன் செய்யப்பட்ட நூனுக்கு பிறகு நூன் வந்தா ஓ ரெண்டாவது இது இதானே நூனுக்கு பிறகு நூன் வந்தா அப்படியா? ஓ இதில் என்ன கேட்குறீங்க? இப்ப சுக்குன் செய்யப்பட்ட நூனுக்கு பிறகு யா வந்தா அல்லை அது மாதிரி இதை பற்றி மின் மின் ஞாபகத்தின வரும். இதில் இரண்டு நூல்களும் ஒன்றோடு ஒன்று ஜாயின் ஆகும், சேரும். சேர்க்கிற நேரம் அதனுடைய வெளிப்படுகின்ற அந்த சவுண்ட் என்ன செய்யுமானால் ஒரு நூனாக தான் வெளிப்படும். விளங்குதா? வெளிப்படுத்தப்படுகின்ற சந்தர்ப்பத்தில், நான் உச்சரித்து ஓதுகின்ற சந்தர்ப்பத்தில் இரண்டு நூன்களும் ஒன்றோடு ஒன்று இணைந்து ஒரு நூனாகத்தான் வெளிப்படும். சரியா? அதுக்கான அந்த வெயிட் தான் நான் கொடுக்குற குண்ணா. அது இன்னொரு விஷயம் என்னென்றால், சுக்கூனும் ஷத்தும் ஒன்று இணைகின்ற சந்தர்ப்பத்தில் முழுமையான கவன குவிப்பும் ஷத்தை நோக்கி போகும் என்ற ஒரு கன்செப்டும் ஈகுது. அதுவும் இதுக்குள்ள ஆகுது. ஷத்தும் சுக்கூனும் பக்கத்து பக்கத்துல வார சந்தர்ப்பத்தில் அதை நீங்க எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். இப்போ லைன் யக்குதிர லன் யக்குதிரன்னு ஓத மாட்டோம், லைன் யக்குதிர்னு ஓதுறோம், போயிட்டு சேர்க்கிறோம். ஆனா அந்த இடத்துல சட்டம் என்ன சொல்லுது? நீ உண்ணா என்ற ஒன்றை முழுமையாக செய்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த நூனோட இந்த யா மிக்ஸ் ஆகி கலந்து உட்புகுந்து வரும். உண்மையில எதுவாமங்கிறன்னு சொன்னா சரியான மீனிங் ஒன்றை இன்னொன்றுக்குள்ள நுழைத்து எடுத்து ஓதுறது தான் மீனிங். நுழைத்தல்ங்கிறது ஒன்று இன்னுக்குள்ள போயிட்டு சேரணுமே தான், அது ரெண்டும் ஜாயின் ஆகி வரணும். மீம்மா மின்மாண்டு ஓத மாட்டோம். இந்த நூனும் இந்த மீமும் சேர்ந்துச்சுன்னா மீம்ட சவுண்ட் தான் வெளிப்படும், மீமுடைய உண்ணா தான் வெளிப்படும். பின்னாடி வர இதுகாம்ட எழுத்துக்கள் தான் சவுண்டை முழுமையாக வெளிப்படுத்தக்கூடியதாக மாறும். இல்லைங்களா? ஓ அடுத்த பதில்